ஒரு சாதாரண கிராமத்தில் நடந்த மர்மமான மாயம், ஆண்டுகள் கடந்தும் கண்டுபிடிக்க முடியாத கொலை ரகசியம். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த ஒரு சிறுவன் சொன்ன வார்த்தைகள் முழு கிராமத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. என்னை யார் கொன்றது எனக்கு தெரியும் என்று கூறிய அந்த குழந்தை மறைத்து வைக்கப்பட்ட உண்மைகளை ஒன்றன் பின் ஒன்றாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. இந்த வீடியோவில் மறுஜென்ம மர்மம், கொலை ரகசியம், கிராம திகில், போலீஸ் விசாரணை, அதிர்ச்சி உண்மைகள், மனதை பதற வைக்கும் சம்பவங்கள் எல்லாம் விரிவாக இடம்பெறுகிறது. இந்த கதை உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட திகில் மர்ம கதை. இரவு நேரத்தில் தனியாக பார்க்க வேண்டாம். வெல்கம் டு இன்ஃபோ வேர்ல்ட். ஆயிரத்து 1987 ஆண்டு மதுரை அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமம். அந்த ஊரில் முருகேசன் என்ற 32 வயது விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனுக்கு நல்ல மனைவி, 5 வயது மகள், 2 ஏக்கர் நிலம் என்று அமைதியான வாழ்க்கை இருந்தது. ஆனால் அவனுடைய வெற்றியை பொறுக்காத ஒருவன் இருந்தான். அவன் பெயர் பெருமாள். நிலத்தகராறு காரணமாக இருவருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டது. ஒரு நாள் இரவு முருகேசன் வீட்டிற்கு திரும்பவில்லை. கிராமம் முழுவதும் தேடினர். கிணறு, வயல், ஆறு, காட்டுப்பகுதி எங்கும் தேடியும் கிடைக்கவில்லை. போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் எந்த ஆதாரமும் இல்லை. சிலர் சொன்னார்கள், அவன் வேற ஊருக்கு போயிருப்பான். சிலர் மெதுவாக, இது சாதாரண மாயமில்லை என்று பேசிக்கொண்டனர். முருகேசனின் மனைவி தினமும் கதறி எழுதாள். அவள் ஒரு வார்த்தை மட்டும் கூறினாள், என் கணவரை யாரோ கொன்றிருக்காங்க. மாயமானதிலிருந்து 41வது நாள் முருகேசனின் அம்மாவிற்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் முருகேசன் இரத்தக் காயங்களுடன் நின்றிருந்தான். பின்னால் ஒரு புளிய மரம், அருகில் பழைய கிணறு. அவன் அழுது கொண்டு சொன்னான், அம்மா, நான் உயிரோட இல்ல, என்ன பெருமாள் கொன்றுட்டான். அவள் பயந்து எழுந்தாள். மறுநாள் அந்த இடத்தை தேடிச் சென்றனர். அங்கே மண்ணில் புதைக்கப்பட்ட எலும்புக்கூடு கிடைத்தது. போலீசார் விசாரணை தொடங்கினர். பெருமாளை கைது செய்தனர். ஆனால் ஆதாரம் இல்லை. அவன் ஒரே வார்த்தை, நான் எதுவும் செய்யலை. வழக்கு பல ஆண்டுகள் நீண்டது. இறுதியில் ஆதாரம் இல்லை என்று வழக்கு மூடப்பட்டது. முருகேசனின் குடும்பம் நீதியின்றி வாழ்ந்தது. 12 ஆண்டுகளுக்குப் பிறகு 1999 அதே கிராமத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு கார்த்திக் என்று பெயர் வைத்தனர். 3 வயதிலிருந்தே அவன் வித்தியாசமாக பேச ஆரம்பித்தான். ஒரு நாள் திடீரென சொன்னான், என்னை கிணற்றுக்கரையில் அடிச்சு கொன்றுட்டாங்க. அவனுடைய பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். அவன் தொடர்ந்து, என் பெயர் கார்த்திக் இல்ல, முருகேசன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. பெருமாள் என்னை கொன்றான் என்று கூறினான். இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. முருகேசனின் மனைவி வந்து குழந்தையை பார்த்தாள். குழந்தை அவளை பார்த்ததும் அழ ஆரம்பித்தான். பிறகு மெதுவாக சொன்னான், நீ இன்னும் அந்த நீலச்சேலையை வைத்திருக்கியா? அந்த பெண் நடுங்கினாள். ஏனெனில் முருகேசன் மாயமான நாள் அவள் அணிந்திருந்த சேலை அதுதான். அது வேறு யாருக்கும் தெரியாது. கார்த்திக் ஒரு நாள் பெற்றோரிடம் கூறினான், என்னை கொன்ற கத்தி இன்னும் மரத்தடியில் இருக்கே. அனைவரும் சென்றனர். பழைய புளிய மரத்தின் அருகே தோண்டினர். அங்கே பழுதடைந்த கத்தி கிடைத்தது. போலீசார் மீண்டும் விசாரணை தொடங்கினர். உண்மை வெளிவந்தது. பெருமாள் வயதாகி இருந்தான். புதிய ஆதாரங்கள் கிடைத்ததால் மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டது. கடுமையான விசாரணையில் அவன் உடைந்தான். அவன் அழுதபடி ஒப்புக்கொண்டான். கோபத்தில் அடிச்சிட்டேன். அவன் இறந்ததுக்கப்புறம் பயந்து புதைச்சிட்டேன். கிராமமே அதிர்ந்தது. நீதியா, மறுஜென்மமா? இந்த சம்பவத்திற்கு பிறகு பலர் மறுஜென்மத்தை நம்ப ஆரம்பித்தனர். சிலர் இதை மனவியல் என்றனர். சிலர் இது ஆத்மாவின் பழிவாங்கல் என்றனர். ஆனால் ஒரு கேள்வி மட்டும் அனைவரிடமும் இருந்தது. ஒரு குழந்தைக்கு இத்தனை விஷயம் எப்படி தெரியும்? ஒரு நாள் கார்த்திக் அமைதியாக சொன்னான், எனக்கு இப்போ எல்லாம் மறந்து போகுது. அதன் பிறகு அவன் சாதாரண குழந்தையாக மாறினான். ஆனால் அந்த கிராமத்தில் இன்று வரை அந்த கிணற்றருகே செல்ல மக்கள் பயப்படுகிறார்கள். இரவு நேரங்களில் நாய் குரைக்கும் சத்தம், யாரோ நடக்கும் சத்தம், அழுகை கேட்கும் என்று சிலர் கூறுகிறார்கள். அந்த கிராமத்தில் இன்னும் ஒரு பழைய வாசகம் சொல்லப்படுகிறது. கொலை செய்தவன் மறந்தாலும் கொல்லப்பட்டவன் மறக்க மாட்டான். இருள் வந்து சூழ்ந்தாலும் உண்மை வந்து பேசுமே. மண்ணில் புதைந்த ரகசியம் காலம் வந்தால் எழுமே. இந்த சம்பவம் சொல்லும் தத்துவம், உண்மை புதைக்கப்படலாம், ஆனால் மறைக்கப்படாது.
செய்த பாவம் ஒரு நாள் நிழலாக திரும்பி வரும்.